முதல்ல இந்த படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கணும், விற்பனையை குறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் மக்களை ஏமாத்துறங்க. மதுக்கடைகளை குறைச்சா எப்படி மது விற்பனை குறைஞ்சிருமா? நேற்று நடத்தப்பட்ட மாநாடுங்கிறது ஒரு மாநாடு. அதில் மது ஒழிச்சானா போதையை ஒழிச்சாங்களாலாம் கேட்காது. 40,000 கோடிக்கு சரக்கை விற்று அதில் 4 கோடி ரூபாய்க்கு குடிக்காதம்பாங்களாம். எதையோ திமுகவை பயம் காட்ட ஒரு மாநாட்டை முதல்ல அண்ணன் அறிவிச்ச உடனே இவர் சும்மா லைட்டாக மிரட்டலான்னு நினச்சாரு. அவங்க ஒரே மிதி மிதிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனாவது மத்திய அரசு சொல்கிறாரு ஒரு 12 தீர்மானத்தில். இவங்க மத்திய அரசு கூட அவ்வளோவா சொல்லலை. எல்லாரும் மக்களை சொல்கிறோம், ஏய் குடிக்காதீங்கடா குடிக்காதீங்கடா. நல்ல வேலை திருமாவளவன் 2ஆம் தேதி அறிவித்தேன். இந்த 3ஆம் தேதி அறிவித்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கெல்லாம் வேடிக்கை ஆயிருக்கும்ல. அன்றைக்கி ஒரு நாளாவது ஒழியட்டும் அப்படிங்காகத்தான் அக்டோபர் 2 தேர்ந்தெடுத்தேன். என்னையும் மீறி அன்றைக்கி கொஞ்சம் வந்துடுச்சு. அது இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் மாற்றான் பேசுனாங்க. ஏதோ குடிச்சிட்டு கல்டா பண்ணாங்க, திரைக்கு பின்னாடி குடித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ மாநாடுன்னு கூட்டினா நாங்கள் மட்டும்தான் குடிக்கணுமா? எங்கள் மதுவை குடித்தா இதெல்லாம் நடக்கும், அதால் தயவுசெய்து யாரும் மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவதை விட அண்ணன் ஆழ்வார் ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். அதை செய்ய சொல்லுங்கள். அந்த குழுவில் அவங்கள போடுங்க. மண்ணுரிமை மாநாடு போட்டிய திரும்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர் லெப்டினன்ட் கர்னல் திருநெல்வேலியில் எங்கள் மண்ணுரிமை வாங்கி கொடுத்தாரு யாராவது கேட்டிங்களா? கல்வி உரிமை மாநாடு போட்டோம், அப்போ எங்கெங்க கல்வி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்களா? ஆனால் இப்போ நாங்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னா மட்டும் நீங்கள் இப்படி கேட்டால் எப்படி சார் சொல்லுங்கள்? மது குடிக்காத சமூகமாக நபிகள் நாயகம் இஸ்லாமியரை மாற்றி வைத்திருக்கார். இஸ்லாம் மார்க்கம் தான் மது யாருமே குடிக்கிறது இல்லை, பாய்ங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பாய்ங்கெல்லாம் குடிக்கிறது இல்லை, ஏன்டா பாவிங்க நீங்கள் குடிக்கிறீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சி தமிழக கட்சி நிறுவனர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார் நேற்றுக்கு நம்ம மதுவிலக்கு மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கூட்டத்தை பார்க்கும்போது அலமோதிய கூட்டங்கள். ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது 12 தீர்மானம் 13 தீர்மானங்களில் ஒரு 6-7 பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கணும், இல்லை அதை செஞ்சிடணும், இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியே இருக்கே சார். மதுவிலக்கு தமிழ்நாட்டிலையா இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலேன்ற மாதிரி கேள்வி எழுது. நான் ஒரு 12 தீர்மானங்கள் அதில் இருக்குது. 12 தீர்மானம் 12ல் ஒன்று கூட மாநில அரசுக்கான கோரிக்கை எனக்கு தெரியல. முதல்ல இந்த படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கணும், விற்பனையை குறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் மக்களை ஏமாத்துற வேலை. மதுக்கடைகளை குறைச்சா இப்படி மது விற்பனை குறைஞ்சிருமா? இப்போது நம்ம அசோக் நகரில் ஒரு 5 கடை இருக்குது. 5 கடையில் 2 கடையை மூடிடுறோம். மிச்சம் 3 கடைக்கு அசோக் நகரில் இருக்கிறவங்க போவாங்களா போக மாட்டாங்களா? இல்லை அசோக் நகர் ஃபுல்லாக இருக்கிற ஒரு 5 கடையை மூடிடுறாங்க. சைதாப்பேட்டில் கடை திறந்துக்குது, போவானா போக மாட்டானா? நீங்கள் ஒரு மிகப்பெரிய உலகத்திலே எவனும் சொல்லாத ஒரு தத்துவத்தை சொன்னீங்கல்ல, சுற்றி நெருப்போ எரியுது நடுவில் கற்பூரத்தை வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இதே தானே அதத்துக்கு இதில் போட்டு பார்த்தா அப்படி தானே வரும். ஆக உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கோ இல்லை மாநாடு நடத்தவர்களுக்கோ மதுவை ஒழிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அவங்க மதுக்கடைகளை மூடுவது தான் இதற்கு ஒரு சொல்யூஷனாக அமையுமே தவிர, ஏதோ டாஸ்மார்க் 4 கோடி ரூபாய் இந்த மது எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 கோடியும் நிப்பாட்டாங்க. அதை 200 கோடியாக இப்போ மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு அடி. நான் என்ன சொல்கிறேன், 40,000 கோடிக்கு சரக்கை விற்று அதில் 4 கோடி ரூபாய்க்கு குடிக்காதம்பாங்களாம். அந்த குடிக்காதன்றது கூட எந்த பிரச்சாரம் தெரியுங்களா? நான் நினைக்கிறேன், இந்த மது புட்டியில் ஒன்று ஒட்டுறான் பாருங்கள், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு. ஒரு காலம் அது கூட பிரச்சாரம் தானே. ஆமாம், ஒரு காலம் அந்த லேபிள் அடிக்கிற காசாக இருக்குமோ இது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆகவே நேற்று நடத்தப்பட்ட மாநாடுங்கிறது ஒரு மாநாடு. அதில் மது ஒழிச்சானா போதையை ஒழிச்சாங்களாலாம் கேட்காதீங்க. ஏன்னா திமுகவில் உள்ள ஜாபர் சாதிக் மாட்டப்பட்டார். உடனே திமுக அந்த ஆளை கட்சி விட்டு எடுத்தது. அந்த வழக்கில்
அவரோட தம்பி முகமது சலீம் என்பவரும் தேடப்படுகிறார். அப்போது பத்திரிகையாளர்கள் திருமாவகிட்ட எங்கள் அண்ணங்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி திமுக நீக்கிடுச்சு, உங்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அவர் தம்பி முகமது சலீம், அவர் ஏங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கா? என்னவா எஃப்ஐஆர் போட்டிருக்கா? இதை காட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் மிரண்டுட்டான். டே நல்ல வேலை, எஃப்ஐஆர் போட்டால் கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜட்மெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே வியாசர்பாடியில் நடந்த இந்த மாதிரியான சம்பவத்திலும் மும்பையில் நடந்த அந்த சம்பவத்திலும் ரெண்டுத்துலேயும் எஃப்ஐஆரில் அவன் தம்பி இருக்கான். அவன் தம்பி எங்கள் அண்ணன் கூட இருக்கான். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு எஃப்ஐஆரை காட்டுன்றார். இதுதான் இவர்களோட போதை ஒழிப்பில் இவர்களுக்கு உள்ள பார்வை. அப்போது எதையோ திமுகவை பயம் காட்ட ஒரு மாநாட்டை முதல்ல அண்ணன் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே இவர் சும்மா லைட்டாக மிரட்டலான்னு நினச்சாரு. அவங்க ஒரே மிதி மிதிச்சிட்டாங்க, கட்சியில் இருக்கிறவங்களாம் மாற்றி கீத்தி போட்டு. அப்புறம் நேற்று அந்த ஆர்எஸ் பாரதி பேசும்போது சொல்லார்ல, எங்கள் தலைவர் கூப்பிட்டு விட்டார், அழைச்சி இவங்க 2 பேரை வச்சு நடத்தினார் அப்படிலாம் நேற்று ஒத்துக்கிறாங்க. எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம், பர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எங்கே எரியுதோ அங்கே சார், எங்கே எரியுதுன்னா ஏதாவது தீப்புண்ணுக்கு யூஸ் பண்ணுறது தானே பர்னால். போய் மது ஒழிப்பு மாநாட்டில் மது ஒழிப்புறதை பற்றி பேசுகிறான்னா பர்னால் வைக்கிறதுக்கு போயிருக்காருங்க இவர் ஆர்எஸ் பாரதி. அங்கே போய் சொல்கிறாரு, திமுக இந்த மாநாட்டை அறிவித்தவுடன் பலருக்கு வயிற்றெரிச்சல் ஆச்சு. அந்த மாநாட்டை அறிவித்த உடனே இல்லையா, மாநாட்டை அறிவித்த உடனே கூட்டணி உடைந்தது, திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார், அது இதுன்னு சொன்னாங்க. 28ஆம் தேதி பவள விழா அவர் பேசுனதை பார்த்தோடனே பலருக்கு வயிறு எரிஞ்சுது, வயிற்றெரிச்சல் ஆகி போச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் பர்னால் தீர்ந்து போச்சு. நீ உண்மையிலே அட்வொகேட் தானே, நீ சீனியர் அட்வொகேட் தானே, 74 வயதோ 72 வயதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். பர்னால் எங்கெங்கே பூசுவாங்க? ஒரு தீக்காயத்துக்கு மேலே பூசலாம், அது வெளிப்பூச்சு. உள்ள வயிறு எரியுதுன்னா உள்பூச்சி ஆகிடுமா அது? இந்த மாதிரியான அந்த வார்த்தையை நான் எப்படி சொல்கிறது என் வாயால்? இந்த மாதிரியான ஒரு இடமாறம் இல்லாத ஆளுங்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துகிற விளங்குமா அது? வந்தவர்கள் எல்லாரும் அரசாங்கம் என்ன செய்யணும், தமிழக அரசாங்கம் என்ன செய்யணும், அதை தான் சொல்லணும். திருமாவளவன் மத்திய அரசு சொல்லிடுறார். 12 தீர்மானங்களும் ஒரு தீர்மானத்தில் கூட மாநில அரசுன்னு இல்லை, எல்லாமே மத்திய அரசு தான். வந்தவன் எல்லாவனும் இப்போ மத்திய அரசு கூட ஒன்றும் சொல்லலை. அதுதான் ஜோக்கு. திமுக எங்கள் அண்ணனாவது மத்திய அரசு சொல்கிறாரு ஒரு 12 தீர்மானத்தில், இவனுங்க மத்திய அரசு கூட அவ்வளோவா சொல்லலை. எல்லாரும் மக்களை சொல்கிறோம், குடிக்காதீங்கடா குடிக்காதீங்கடா, ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணுறீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன், 5 நிமிஷம் அமைதி காக்கணும். அப்போது அந்த அமைதியின்மையை ஏற்படுத்தியது எது? அரசு தானே. இப்போ மது இல்லைன்னா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு எல்லாரும் நல்லத்தானே வந்திருப்பாங்க. நல்ல வேலை திருமாவளவன் 2ஆம் தேதி அறிவித்தேன். இந்த 3ஆம் தேதி அறிவித்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கெல்லாம் வேடிக்கை ஆகிருக்கும்ல. இந்த ஜாதி இந்த சமூகமே இப்போ தான் அடங்காமல் குடிச்சிட்டு எப்படி திரியிறானுங்க பாரு, இவனுக்கு கெட்ட கேடுக்கு மது ஒழிப்பு மாநாடுன்னு எப்படி ஆக்டிவ் கொடுக்குறானுங்க பாருல, பேசியிருப்பீங்க. இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் மாற்றான் பேசுகிறாங்க. ஏதோ குடிச்சிட்டு கலடா பண்ணாங்க, திரைக்கு பின்னாடி குடித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ மாநாடுன்னு கூட்டினா நாங்கள் மட்டும்தான் குடிக்கிறோமா? சொல்லுங்கள். ஏன் குடிக்கிறோம்னா கூட ஏன் குடிக்கிறான் அவன்? எல்வா கிடைக்குது குடிக்கிறான், இது ஒரு குத்தமா? அதுக்கு மாநாட்டில் எவ்வளோ சிறப்பு அம்சங்கள் கூட இருந்திருக்கலாம். அதையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் ட்விட்டரு அங்கே இங்கேன்னு அங்கங்கே 2-3 சீண்டல்கள் நடக்கல. திமுக கூட்டம் நடந்த போது இப்போ அந்த ஒரு பெண் காவலர் சீனியனார்கள்ல பாலியல் சீண்டல் தானது. இத்தனை ஊடகங்கள் பேசியதா? இவங்களுக்கெல்லாம் நாங்கள்னால இலக்காரம். திருமாவளவனுக்கும் அதே நினைப்பு தான். திருமாவளவன் அவர்களும் இதை ஒழுங்காக இதை நாம் உருப்படியாக செய்யணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் அந்த தீர்மானங்களில் முதல் தீர்மானத்தில் என்ன சொல்கிறாரு, 54 ஏதோ ஒரு கமிஷன் போட்டாங்க, 70 ஏதோ ஒரு கமிஷன் போட்டாங்க, அப்போல்லாம் அந்த பரிந்துரைகளை மாநில அரசுகள் ஏற்றுக்கலை. சரி, இப்போ போட்டால் ஏற்றுப்பாங்களா?
ஏற்றுக்கினா தான் அவன் மூட்டுவானே. முதல்ல திமுக ஏற்றுக்குமா? நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி ஒரு கமிஷனை போடுறதாவே வச்சுப்போம். போட்டு இந்த மாதிரி மதுக்கடைகளை மூடலாம் அப்படின்னு சொல்கிறான்னா, மாநில அரசுனா எனக்கு, மத்திய அரசுனா எனக்கு சொல்கிறது, நான் நிறைவேறத்தனையா அப்படின்னு அந்த பரிந்துரைகளை திமுக ஒத்துக்கொள்ளுமா? உடனே என்ன கேட்பாங்க, ஊர் முழுது அவனை நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு, கமலஹாசன் படத்தில் வர மாதிரி அவனை நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு அப்படின்னு தான் இவங்க வந்து விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். இது என்ன ஒரு, அதாவது ஏதாவது செஸ் வரி அது இதுன்னு சொல்கிறாரு. மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதினா, ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறான், என்னையா இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வச்சு விபச்சாரம் பண்ணி இளைஞர்கள்லாம் கெடுக்கிறியா, சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறியான்னா, என்னது, நான் ஒரு 4-5 பசங்களை வச்சு எங்கள் வீட்டில் ஒரு 20 பேர் சாப்பிட்றாங்க, வருமானம் அதுலேருந்து தான் வருது, எனக்கு மாதம் வந்து ஒரு 1,00,000 ரூபா செலவாகுது, இதை நீ கூட என்னை நிப்பாட்ட சொல்கிறல்ல, நீ கொடு நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னா இது நடைமுறையில் வந்து ஒத்துவோமா சார்? அது சூழ்நிலையை இது கெடுக்கிறது, சூழ்நிலை கெடுக்கிறதுன்னு தான் அவனை நிப்பாட்ட சொல்கிறோம். ஏன் வருமானம் போகுது, நீ கொடு அப்படின்ற மாதிரி இந்த தீர்மானம் இருக்குது. இப்போ வந்து அதான் இந்த ஆணையத்தை ஒன்று அமைத்திட வேணுன்றார். மது விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திடணும்னா அமைச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே தான் உங்கள்கிட்ட புள்ளி வரலாம் இருக்குது. எத்தனை பேர் தாலி அறுத்தா, எத்தனை பேர் வந்து குடித்தாங்க, எத்தனை பேர் சீரழிகிறாங்கன்னு எல்லா விவரங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. அதை சொல்கிறதுக்கு, அதை கேட்குறதுக்கு ஒருத்தனா? அதான் நமக்கே தெரியுமே, நாமளே அதை நிப்பாட்ட வேண்டியதானே. அதாவது 5வது தீர்மானம், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவித்திட வேண்டும். இதான் அசோக் நகர் சைதாப்பேட்டை கதை. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்துட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டெல்லாம் சொல்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 86,000 ஆண்கள், 22,000 பெண்கள் கஞ்சா பயன்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்லி மாநில அரசின் முகத்தில் காரி துப்பி இருக்கிறார். காரி துப்பிட்டு மல்லாக்கா படுத்து அவரும் துப்பினுங்கிறாரு. நாளைக்கு இப்போ இதே புள்ளி விவரத்தை எடப்பாடியார் சொல்கிறாருன்னு வச்சுங்க, உடனே இதே திருமாவளவன் என்ன சொல்வார், உங்கள் ஆட்சியில் அது நடந்தது, அப்போ எங்கே போனீங்க அப்படின்னு இதே திமுகவுக்கு சப்பை கட்டுக்கிற வேலையைத்தான் எங்கள் அண்ணன் செய்வார். அதனால் அதில் வந்து என்னென்ன போதைப்பொருள், குக்கேன், அது மாதிரி எல்லா போதைப்பொருளும் ஏதோ பார்லிமெண்ட்லேருந்து வந்து சொன்னாங்களாம் இந்த டீட்டெயில், அது எல்லாத்தையும் போட்டு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற ஆட்சி ஒரு லாயக்கு இல்லாத ஆட்சி, ஆட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு மறைமுகமாக சொல்ல வராதான்னு தெரியல. ஒவ்வொரு ஆண்டும் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வருகிறது என்பது உறுதிப்படுகிறது. எப்படி அதிகரித்து வரும்? போதைப் பொருட்கள் ஈஸியாக கிடைக்கலன்னா எப்படி அவன் வாங்கி பயன்படுத்துவான்? வாங்கி அது ஈஸியாக கிடைக்குதுன்னா அதை தடுக்க வேண்டியவர்கள் விற்கிறார்கள் கூட சொல்லலாம். தடுக்க வேண்டியவர்கள் தடுக்கிறார்கள் சொல்கிறதை விட தடுக்க வேண்டியவர்கள் இல்லை தடுக்க வேண்டியவர்கள் கூட இருக்கிறவர்கள் அந்த வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படி கூட சொல்லலாம்ல. அப்போ இந்த கோரிக்கை நம்ம வந்து எங்கே வைக்கணும்? அந்த மாதிரி இன்னொன்று, அதான் ஏதோ 4 கோடி ஒதுக்கியிருந்தாங்களாம், அப்புறம் வந்து அதை நிப்பாட்டாங்கன்னா 200 கோடி ஒதுக்கணுமா? 50,000 கோடிக்கு 200 கோடிக்கு எங்கே இருக்குது? ஏன் இந்த 200 கோடி கூட நீ செலவு பண்ணுற? மூட்டு போயினா மிச்சம் தானே 200 கோடி நமக்கு. அப்புறம் வந்து மது மற்றும் போதை அடிமை நோயாளிக்கான மறுவாழ்வு மையங்கள் அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும். நாங்கள் தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் கல்லீரல் சிகிச்சை பிரிவுன்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன, குடிச்சிட்டு கல்லீரல் வந்து கெட்டு போச்சுன்னா நேரம் அங்கே வா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரேன். டி அடிக்ஷன் சென்டர் வேணும்ல சார், மைண்டு அவங்க மாறணும்ல, அதுக்காண்டி இருக்கலாமே. இல்லைக்கா, அதான் இது வந்து இவர் சொல்கிறது மறுவாழ்வு மையம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ மறுவாழ்வு மையத்துக்கு போனவங்க எல்லாமே குடிக்காமல் இருக்கிறானா? அதுக்கு ஒரு புள்ளி ஒரு இருக்கா அவங்ககிட்ட? இப்போ டி அடிக்ஷன் சென்டருக்கு போகிறாங்க. இப்போ நம்ம அடையாறில் கூட டிடிகேலாம் இருக்குது. இதே முதலின் குடும்பத்திலிருந்து எத்தனை தடவை அங்கே அட்மிட் ஆகி அங்கேருந்து ஓடியாந்துருக்காங்க ஒரு நபர். அப்போது சாதாரணமாக இந்த சில இந்த மது ஒழிப்பு அந்த முகாம்லாம் அதில் அடி வெளுத்து எடுப்பாங்க.
இருட்டறையில் போட்டு உருட்டுக்கட்டில் அடி தான் இந்த ப்ரைவேட்டாக நடத்துகிற சில இதில். அதில் சில மரணங்கள்லாம் நடக்குது. அப்படி ஏதாவது ஒரு 100ல் ஒரு 10 பேர், எனக்கு புள்ளி வரும் சரியாக தெரியல, பட் இருந்தாலும் நான் பல பேரை பார்த்துருக்கேன். அடிக்ஷன் சென்டருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் குடிக்காமல் இருந்துட்டு திரும்பவும் குடிக்கிறவனை நான் பார்த்துருக்கேன். முதல்ல குடிக்கிறபோது அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் செட் ஆகிடுறாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து டாஸ்மார்க் எனும் அரசு நிறுவனத்தின் மது வணிக தொழிலாளருக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும். 3 தானே அந்த பிரச்சனை. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை நம்ம டிஎன்பிசி சார்பாக ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு 500 பணியாளர்களுக்கு வேறு எங்கன்னா வேலைக்கு போகணுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 30,000 பேர் வந்து வேலை செய்கிறாங்களாம். 30,000 பேர் வந்து 3 தானே வேலை போவோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு முதல்ல வந்து கல்யாணத்தை பண்ணுவோம், அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கலாம். இந்த மாதிரி மதுவிலக்கு பரப்பு இயக்கத்தில் அனைத்து தரப்பு சரணாக சக்திகளும் ஒருங்கிணைக்க வேண்டும். இதுதான் கடைசி 12வது பாயிண்ட்டு. ஒருங்கிணைஞ்சிருவோம். யார் யார்? டிஆர் பாலுவை சேர்த்துப்போம், ஜெகத்ரட்சனை சேர்த்துப்போம், அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் அந்த குழுவை போடுவோம். நான் குடிக்கிறேன், இப்போ நான் விற்கிற மதுவை நீ குடிக்காதன்ற. பாரதி என்ன சொல்கிறாரு? நீங்கள் குடிக்கிறோன்னா நாங்கள் கடையை மூட்டுவோன்ற. கடைசியாக சொல்லும்போது இங்கிருந்து போகும்போது நீங்கள் 10 பேர்த்த நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கடை தானாக மூடிடும். அப்போ நீங்கள் மூட போகிறது. அப்போது இதுக்கு ஒன்று சிறப்பு சேர்க்குற விதமாக என் ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுவதை நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் வரலையோ. இல்லையா, தயாரிக்கிற ஆளே வந்து நம்மக்கிட்ட குடிக்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ அதில் ஏதோ இருக்கியா? விற்கிறவனுக்கு என்ன தெரியும், தயாரிக்கிறவனுக்கு அதை விட நல்லா தெரியும்ல அதில் என்ன போடுறோம், அதை எப்படி தயாரிக்கிறோன்னு. அப்போ நீங்கள் நம்ம டிஆர் பாலு, ஜெகத்ரட்சங்க, அந்த ஜெயமுருகன் இவங்கெல்லாம் வந்து சொல்லட்டும், இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயாரிக்கிறதில்ல, நாங்கள் சும்மா உலர் ஆல்கஹாலு, இந்த மொலாசிஸ் இதெல்லாம் போட்டு கிளக்கி அப்படி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றோம். இதை குடிச்சு தான் உங்கள் குடல்லாம் வேகுது. இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்னால் ஜெமினி கணேசன் மகன் நடத்துகிற பூந்தமல்லி ஐரோடில் ஒரே ஒரு சென்டர் இருக்கும். புள்ள பெற்றுக்கணும், செயற்கை முறையில் புள்ள பெற்றுக்கணும்னா அங்கே தான் வரணும். இப்போ அங்கெல்லாம் வரவானா, ஊருக்கு ஒன்று அங்கங்கேயே வந்துடுச்சு. இது எல்லாம் எங்கள் மதுவை குடித்து தான் நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் மதுவை குடித்தோம்னா அது அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ பார்த்துங்க, ஒரு உதாரணத்துக்கு எக்மூரில் கூட நாங்கள் அரசே வந்து அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் ஒன்று திறந்துருக்கோம். நீ சும்மா ஆளாவா உன்னை ஆம்பளை ஆக்கி விட்றோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அதால் எங்கள் மதுவை குடித்தா இதெல்லாம் நடக்கும், அதால் தயவுசெய்து யாரும் மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவதை விட அண்ணன் ஆழ்வார் ஜெகத்ரட்சகனும் டிஆர் பாலுவும் சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். அதை செய்ய சொல்லுங்கள். அந்த குழுவில் அவங்கள போடுங்க, போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும். அதற்குண்டான வேலையை அந்த திமுக 2 பேர் வந்தாங்களே தத்திகள், அவங்க போய் சொல்லட்டும். அதனால் இந்த மாநாடுங்கிறதுலாம் சும்மா சார். நாங்கள் இது வரைக்கும் பல மாநாடு செஞ்சுருப்போம். மண்ணுரிமை மாநாடுனோம், கல்வி உரிமை மாநாடுனோம், ஏதோ ஈழம் வெல்லணும், சனாதன ஒழிப்புன்னு சொன்னோம், என்னென்னவோ சொன்னோம். ஏதாவது நடந்ததா? அப்போல்லாம் வந்து கேள்வி கேட்கல. மண்ணுரிமை மாநாடு போட்டிய திரும்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இவர் லெப்டினன்ட் கர்னல் இல்லார திருநெல்வேலியில் எங்கள் மண்ணுரிமை வாங்கி கொடுத்தாரு யாராவது கேட்டிங்களா? கல்வி உரிமை மாநாடு போட்டோம், அப்போ வந்து எங்கெங்க கல்வி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்களா? ஆனால் இப்போ நாங்கள் மது ஒழிப்பு மாநாடுனா மட்டும் நீங்கள் வந்து இப்படி வந்து கேட்டால் எப்படி சார் சொல்கிறது? நான் மது ஒழிப்பு மாநாடுன்றது அன்னைக்கு ஒரு நாளாவது ஒழியட்டும் அப்படிங்கிறதான் அக்டோபர் 2 தேர்ந்தெடுத்தேன். என்னையும் மீறி அன்றைக்கி கொஞ்சம் வந்துடுச்சு. அது எங்கள் ஆளுங்க அப்படி தான் இருக்கிறாங்க இயல்பாக. அது போய் ஒரு குத்தன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரும் எடுத்து பேசுகிறது, அதை ஒட்டியே மது விலக்கு மாநாடு சக்ஸஸா இல்லையா, மது ஒழிஞ்சிருமா அப்படி இப்படின்னு சொல்கிறது. இந்த நம்ம பாண்டே இருக்கார், அவர் நான் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தாடி எடுத்துடுவேன் ஏன்னா கடையெல்லாம் மூட்டுனார். இப்போ அந்த மனுஷன் என்ன போகிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி எங்களை சுற்றியே திருமாவளவன் எப்படா வாயை திறப்பாருன்னு திமுக காத்து கிடக்கிற மாதிரி பொது சமூகம் திருமாவளவன் எப்படா ஏதாவது சொல்லுவான், நம்ம ஏதாவது சொல்லலான்னு அலையுது சார். சார், திருமாவளவன் வந்து ரொம்ப நீண்ட நேரம் பேசியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறது எதுவாக பார்க்குறீங்க? 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாரு, தேனடையில் தேனீக்கள் போல் இங்கே கூடியிருக்கீங்கன்றார். கரெக்டு தான். தேனடையில் தேனீக்கள் போல் நாங்கள் தேனை எடுத்தாந்து சேர்ப்போம். திமுக தேனீக்களை விரட்டி அடைய பூஞ்சி தேனை எடுத்து மூடும்.
அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, சவுதி துபாயில் வந்து மதுக்கடைகளே பார்க்க முடியாதான். துபாய்க்கு போனார்ல, இவர் பார்த்ததில்ல? துபாயில் ஹோட்டல்களில் மது இருக்கா இல்லையா? இன்னும் துபாயெல்லாம் சவுதியெல்லாம் இல்லை. அதாவது பாவங்களின் தாய் மது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டாராம். சொல்லிட்டு ஒரு சமூகத்தையே மது குடிக்காத சமூகமாக நபிகள் நாயகம் இஸ்லாமியரை மாற்றி வைத்திருக்கார். வந்து இஸ்லாம் மார்க்கம் தான் மது யாருமே குடிக்கிறது இல்லை பாய்ங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவரு கூட நிறைய பாய்ங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் குடிக்கிறாங்களா குடிக்கிறான்னு நமக்கு தெரியல. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பாய்ங்கெல்லாம் குடிக்கிறது இல்லை, ஏன்டா பாவிங்க நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சார்பு மக்களை அசிங்கப்படுத்துகிறாருன்னு அதை எடுத்துக்கலாமா? என் கேள்வியே, இருக்குது வாங்குறான், இல்லைனா ஏன் வாங்க போகிறான், அதோடு நான் நின்றுக்கிறேன். அவன் குடிக்கிறானா, பாய் குடிக்கிறாரா, கிறிஸ்டின் குடிக்கிறாரா, இந்து குடிக்கிறானா, அந்த விவாதத்துக்குள்ளே நான் போகல. அதனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று ஒரு மனசில் வச்சுக்கின்னு தான் இந்த மாதிரி மக்களை அசிங்கப்படுத்துகிறான்னு தான் நான் பார்க்குறேன். அப்படியே இப்படி இஸ்லாத்தை பற்றி இப்படியே சொல்லிவிட்டு, கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் குடித்தாங்கல்ல, அதில் எஸ்சி மக்கள் இருக்காங்களாம், எஸ்டி மக்கள் இருக்காங்களாம், சில இஸ்லாமியரும் அதை குடிச்சு செத்துறாங்களாம். என்னையா இது? போன வரியில் தான் இஸ்லாமியர் குடிக்க மாட்டாங்க, அது நபிகள் நாயகம் அப்படி வளர்த்து வச்சுருக்காருன்ற, அடுத்தாப்புல டக்குன்னு கூட இல்லை கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் பாயங்களேன் செத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறாரு சார். சார் அதே மாதிரி திருமாவளவன் பேசும்போது, மேடையில் பேசும்போது ரொம்ப நேரம் பேசுனார். பட் ஆனால் அவர் பேசினது எல்லாமே வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசின மாதிரி தெரியல சார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏன் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏன் அவங்கெல்லாம் கொண்டாடலையா, திமுக மட்டும்தான் செஞ்சுதா, அதுக்கு நம்ம 1974 வந்து கருணாநிதி அவர்களே மூடினாரு அப்படின்ற மாதிரி சார். அது உண்மை தானே சார்? அது உண்மைதான். நம்ம காமாட்சி ஐயா இருக்கார்ல, காமாட்சி நாயுடு, அவர் இது தான் சொல்லுவார் எல்லா விவாதத்திலும். என்னங்க கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கடையை மூட வேண்டியது தானே, ஏன் ஜெயலலிதா தானே திறந்தாங்க. ஐயோ, திறந்த அரசு உடைமையாக்குனது எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் தான்றாங்க. திறந்தவங்க உயிரை திறந்து மேலேயே போயிட்டாங்க. இப்போ மூடுற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. ஏங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த ஒயின் ஷாப் ஏலம் நடக்குங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான்லாம் பார்த்துருக்கேன். ஒயின் ஷாப் ஏலம் நடக்கிற போது ஏலம் மூடுற அதிகாரிலாம் அங்கே உட்காந்துருப்பான். ஏலம் எடுக்க வரானும்ல, இவனுக்கு கீழே பேசிப்பானோ, இந்த கடை நீ எடுத்துக்கோ, இந்த கடை நீ எடுத்துக்கோ, இந்த கடை நீ எடுத்துக்கோ, இந்த கடையை என்கிட்ட கொடுத்துட்டு சண்டை வரும். அந்த ஏலம் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கும். அவன் 50-100 பேரோடு வருவான். வந்து இவனுக்குள்ளே ஒரு சிண்டிகேட் போட்டு மேலே போய் 13ஆம் நம்பர் கடை ஏலம் விட்றாங்கன்னா யாரும் கேட்கக்கூடாது, அது அண்ணாச்சி தான் கேட்பார். 14ஆம் நம்பர் கடைக்கு இவர் அப்படின்னு அந்த விலையை குறைச்சிடுவானோ. இதை பார்த்த ஜெயலலிதா, சரி கருமை இது கவர்மெண்ட்டுக்காவது வந்து சேரட்டுமே அப்படின்னு தான் அரசுடைமையாக்கினாங்க. நீங்கள் அவங்க நல்ல நோக்கத்துக்கு செஞ்சாங்களோ, நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட நோக்கத்துக்கு கூட அவங்க செய்யட்டும். இப்போ முடிவெடுக்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. இப்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மதுவின் தாக்கம் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை, போதைகளின் தாக்கம் அவ்வளோவா பெருசாக இல்லை. இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளில் போதை நம்ம வீடு வரைக்கும் வந்து கதவு தட்டு. அப்படின்னும் போது ஒவ்வொரு மக்கள், ஒரு தனி நபரும் எப்பா குடி ரொம்ப கேவலம்பா, ஒவ்வொரு வீட்டிலும் எவனாவது ஒருத்தன் குடிகாரனாயா மாறிட்டான். அப்படின்போது ஒவ்வொரு குடும்பமும் இந்த குடியை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சார். மக்களாக நின்று போராட்டம் பண்ணான்னா கடையை மூடுற வரைக்கும் அவன் அடங்க மாட்டான். இப்போ சில கிராமங்களில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, கடையை மூடுற வரைக்கும் அடங்க மாட்டானுங்கள. வந்து தாசர் வந்து சீல் வச்ச பிறகு தான் இவனுக்கு அடங்குவானுவோம். ஆமாம், நொறுக்கி இறுக்கி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போது மக்களிடையே இந்த தாக்கம் இன்றைக்கு அதிகமாகி போச்சு. அப்போது இந்த தாக்கத்தை குறைக்கணும். இல்லைன்னா அவனாக போராட்டம் பண்ணான்னா அது வேறு வகையில் போயிடும். அப்போ நீ நம்மளாக எடுத்து பண்ணோம்னா அது வந்து எப்பா மேலக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு படத்தில் ஜோக்கு வரும்ல, அந்த மாதிரி மேலே இருக்கிற அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் மாநாடு போட்டார், அவர் வந்து மது விலக்கில் உறுதியாக இருக்கார், மது விலக்கை பற்றி அண்ணன் பேசுகிறாரு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு மக்களை மடைமாற்ற விதமாக தான் இந்த மாநாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது.
ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி இருக்கிறது விருப்பம் இல்லைன்னு அவர்கிட்ட திருமாவளவன்ட்டே சொன்னாருங்களாமா. ஆனால் ஏன் சார் மூட மாட்டேங்கிறோம், நடைமுறை சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராமா சார். அது என்ன சார் நடைமுறை சிக்கல்? அதான் 30% லீக்கேஜ் அப்படின்னு பிடிஆர் சொன்னார்ல. டாஸ்மார்க்கில் தான் அதிகமாக லீக்கேஜ் இருக்குது, அது 30% லீக்கேஜ் ஆகுது. அப்படின்னா 70 ரூபா அரசாங்கத்துக்கு போகுதுன்னா அது கூட நம்ம நம்புறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 50-50 கூட இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது தனியார் லேபிள் ஓட்டுறது வந்து நேராக வந்து எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் அப்படியே ஃபேக்ட்ரிலேருந்து வந்து அப்படியே விற்று அப்படியே எடுத்து போகிறது, சும்மா ஒரு அன்சு பாக்கெட்டை கலந்து நல்லா கொதிக்க வச்சு குவார்ட்டரில் பாதி எடுத்துகிட்டு அதில் பாதி இந்த அன்சு வாட்டரை ஊற்றி விற்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் அடிக்கடி பிடிப்பட்டது இல்லை. அப்போது மிக பெரும் தொகை வந்து கைமாறப்படுகிறது பேக்டோரில். அப்படி இருக்கிறபோது அதான் நடைமுறை சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உன் இஷ்டத்துக்கு நீ சிஎம்னா மூட்டுவியா? நாங்களாம் கம்பெனி வச்சுக்கிறோம், நாங்களாக தான் செலவு பண்ணி தானே உன்னை வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றுறோம், நீ பாட்டு வந்து மூட்டினா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கும் போல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் கூட அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு போகும்போது வேகமாக போனார். போகும்போதுன்னா அவங்க கூப்பிட்டு இவர் போகும்போது வேகமாக போனார். திரும்பி வர்றபோது கப்சிப்னு வந்து இல்லை சாராய அதிபர்கள்லாம் மிகவும் வலிமையானவர்கள், அவர்களை எதிர்த்து போராடுவது கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரிலாம் பேசினார். அப்போ அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நீ போய் யாரை பார்த்த? திமுக தலைவரை பார்த்தியா, இல்லை முதலமைச்சரை பார்த்தியா, இல்லை அங்கே கூடியிருந்த சாராய ஆலை அதிபர்களை பார்த்தியான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது கூட நிறைய பேர் சொன்னாங்க இல்லை உள்ளே பேசி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு என்ன சொன்னாங்க, என்னமோ இவனுக்கு தான் அந்த காசை எண்ணி கொடுத்த மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருப்பினும் மது வந்து இன்றைக்கு வீட்டில் ஒரு பாதிப்பு சார். எல்லாம் நான் சொல்ல நினைப்பாங்க, திருமாவளவன் வீட்டிலேருந்து, எங்கள் வீட்டிலேருந்து, முதலமைச்சர் வீட்டிலேருந்து, எல்லார் வீட்லேயும் ஒரு நோயாளி இருக்கான் சார். மதுவால் நாங்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறோம். இதே மாதிரி எல்லா குடும்பத்திலும் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க சார். நேரடியாக பாதிக்கப்பட்ட நம்மளே இதுக்கு வந்து தீர்வு எடுக்கலைன்னா குடிக்காதவன் எவனா வந்து அண்ணா என்ன சார் பண்ணோம்? ஏன்னா குடிச்சு மாட்டேன், நமக்கு என்னடா, நமக்கு அந்த பாதிப்புலாம் நமக்கு என்னன்னு தெரில அப்படின்னு உணர்வு சொல்லுவாங்கல்ல. அப்போ இவங்களே நடவடிக்கை எடுக்கலை, இவங்களே போலியாக அதில் ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னா தம் மக்கள் இருந்து வெளி மக்கள் வரைக்கும் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம், நம்முடைய குறிக்கோள் பணம் அப்படின்னு தானே நாம் இதில் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் தான் நிறுத்தி தான் பார்ப்போமே என்ன நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள வந்து நிறுத்தினா வந்து அந்த சாராயம் வந்தால் இந்த சாராயம் வந்தால் செத்துருவான் போயிடும் வந்துடுவான்னு, சரி கொஞ்ச நாள் நிறுத்தி பார்ப்போமே, ஒரு 2 மாதம் நிறுத்தி பார்ப்போம் சார். கொரோனா டைமில் நிப்பாட்டினாங்களே சார். அதுதான் அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் வெளியில் வரல, அப்போ எல்லாம் பயந்து இருந்தான். கூழாஞ்சேரியில் எங்கேயோ வந்து நாள் கடை திறந்தாங்க, பார்த்தீங்களா கூட்டத்தை? ஏப்பா ஐயோ கிலோமீட்டர் அவன் கொரோனாவாது அதாவது ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி பல குடி விரும்பிகள் கொரோனாவே எங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது தான். அப்படிலாம் வாங்கி குடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் பிரேக்கும் கொடுத்தா கூட என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு வந்து அரசு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய வேறு மாதிரியான ரியாக்ஷன் ஆகி போச்சுன்னா அரசு கூட கொஞ்சம் கடையை திறக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்குள்ளேயே போகாமல் வந்து செவுத்துக்கு அந்த பக்கம் பூதங்குது, பேய்க்குது, அதுக்குது இதுக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மக்களை ஏமாத்துகிற வேலையை அரசாங்கம் முதல்ல நிப்பாட்டணும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் குடிக்கு எதிராக மக்கள் சிந்தனை இருக்குது. மக்களோட சிந்தனைக்கு அரசாங்கம் மதிப்பு தரணும் சார். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் மதுவிலக்கு மட்டும் இந்தியா ஃபுல்லாக வேணுன்ற கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து சனாதன கொள்கை உள்ளே வந்துடும், ஆனால் இது வந்து நேரடியாக மக்களுக்கே பாதிப்பு இருக்கே, அதனால தான் நாங்கள் போராடுறோம், இதை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்கட்சிகள் அப்படின்றாரே சார். சார் ஆளுங்கட்சி நபர்களே புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சில அம்சங்களை தமிழகத்தில் நாங்கள் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தி விட்டோம் சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா? இவர் எங்கே தான் இருக்காரு? திமுக எதை சொன்னாலும் இவர் காதில் வாங்க மாட்டாரா? இல்லை நம்ம வந்து இது சொன்னோம் திமுக கெட்ட பேர் ஆகிடும். இப்போ இந்த காலை உணவு திட்டம் எதில் வருது? நான் முதல் எதில் வருது? இல்லந்தோறும் கல்வி எதில் வருது? எல்லாமே புதிய கல்விக் கொள்கை தானே சார். அவர்கள் அமைச்சர்களே சொல்லிட்டாங்க,
நாங்கள் வந்து அதாவது அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல அம்சங்களை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் எங்கே வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு? மாநில அரசுக்கிட்ட இருக்கிற உரிமையை கொண்டு போய் மத்திய அரசுக்கிட்ட கொடுக்குறது. மாநில அரசு தானே முடிவு பண்ணோம் சார். ஒரே ஒரு தீர்மானம், உடனடியாக மாநில அரசு இந்த கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு திரும்ப அவனுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்கள். இவன் தான் சாராயம் விற்கிறவன் வச்சே வந்து மாநாடு நடத்துகிற, அப்புறம் அது விளங்கவா செய்யும்? இப்படி தான் போய் நிற்கும். அதால் இந்த மாநாடுங்கிறது மக்களின் மன ஓட்டத்தை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நடத்தப்பட்ட மாநாடாகவே திமுக அதை மாற்றிவிட்டது. அண்ணன் வேறு காரணத்துக்கு ஆரம்பித்தார். திமுக வந்து அதால் தான் இல்லைன்னா இவங்க கூப்பிடாம திமுக எதுக்கு 2 பேர் அனுப்புது? எதனா பேசி தகிச்சிட போகிறானுயா. இப்போ அதில் ஒருத்தவங்க பேசுனாங்கல்ல, மதுக்கடைகளை நாங்கள் அடித்து உடைப்போம், அண்ணன் ஆணையிட்டோம். எது ஆணையிடு? ஒன்றே வேணாம் சார். நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ண வேணாம் சார். ஒவ்வொரு கடைகள் முன்னாலும் ஒரு 100 பெண்கள் அந்த கடையை திறக்க விடாமல் பூட்டை பிடிச்சின்னு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு மட்டும் நாளைக்கு திரும்ப அவளும் அறிவிக்கட்டும். எப்படி அரசாங்கம் அதை மீறி இந்த கடையை திறக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு கோடிக்கணக்கில் செலவானா ஒரு ரெட்டியார் தேவையில்லை, 2 திமுக ஆளுங்க தேவையில்லை, யாருமே தேவையில்லை. தானாக அந்த போராட்டம் நடக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் நடந்தால் 2 இடத்தில் நடந்தால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். நாடு முழுக்க இத்தகைய போராட்டங்கள் நடந்தால் அரசு என்ன பண்ணோம்? என்ன சார் பண்ணோம்? ஏதாவது வழிக்கு வந்தானே ஆகணும். அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே, அதாவது நீங்கள் சொல்கிறீங்கள அண்ணாவின் கொள்கை, பெரியாரின் கொள்கை, கலைஞரின் கொள்கை, இதுதான் சிரிப்பு. இதில் கலைஞரின் கொள்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொள்கை, என் கொள்கை, எல்லா கொள்கையும் ஒன்று தான்னா நீங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுங்கள். இந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து, ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களும் அதை தான் நினைக்கிறார், கடை மூணு தான் நினைக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல்கிறது. இந்த நிர்வாக சிக்கலை துடைத்துறதுக்கு நீங்கள் ஒரு சிக்கலை உண்டு பண்ணிங்கன்னா சின்ன கூட பெரிய கூடன்ற மாதிரி பார்த்துட்டு கடையை மூடுவார். அதை வந்து இவங்க செய்வாங்கன்னு நாம் எதிர்பார்க்கணும்னு சொல்கிறோம். நாங்களும் எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணுறோம் சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரத நேயர்களுக்கு மிக்க நன்றி சார்.